நண்பர்களே வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, சென்னை காளிகாம்பாள் கோயில் பற்றிய சில தகவல்களை தான் பார்க்க போகிறோம். சென்னையில் உள்ளவர்கள் மட்டுமல்ல, எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய சில தகவல்களை இதில் இணைச்சிருக்கேன். 1677ஆம் ஆண்டு சத்ரபதி சிவாஜி வணங்கி வழிபட்டு சென்ற சென்னை காளிகாம்பாள் கோயில் பற்றிய தகவல்கள் தான். காளிகாம்பாள் கோயில் சுமார் 3000 ஆண்டுகள் பழமையானது மட்டுமின்றி வரலாறு சிறப்புடையதாகவும் திகழ்கிறது. ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருப்பதால் இத்தலத்தில் நீங்கள் செய்யும் எல்லா வேண்டுதல்களும் குறைவின்றி வெற்றி பெறும். தற்போது உள்ள ஆலயம் 1639ஆம் ஆண்டு விஸ்வகர்மா குலத்தவரால் கட்டப்பட்டு இன்றும் சீரும் சிறப்புமாக பரிபாலனம் செய்யப்பட்டு வருகிறது. சிதம்பரத்தில் வழிபட்டால், திருவண்ணாமலையை நினைத்தால், காளையார் கோவிலில் காலடி எடுத்து வைத்தால், திருவாரூரில் பிறந்தால் மோட்சம் கிடைக்கும் என்பார்கள். அதுபோல பாரிமுனை காளிகாம்பாள் தலத்தில் குங்குமம் பிரசாதம் பெற்றாலே வாழ்வில் உயர்வும் மோட்சமும் கிடைக்கும். காளிகாம்பாள் கோயிலுக்கு செல்லும் போது அவசரப்பட்டு வழிபாடுகளை செய்யாதீர்கள். ராஜகோபுரம், நடராஜ மண்டபம், காயத்ரி மண்டபம் அழகுற அமைக்கப்பட்டுள்ளன. நின்று நிதானமாக ரசித்து பார்த்து வரலாம். காளிகாம்பாள் மகாலட்சுமியையும் சரஸ்வதியையும் தன் இரு கரங்களாக பெற்றிருப்பதாகவே புராணங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. காளிகாம்பாள் ஆலயத்தின் பரிவார தேவதை கடல் கன்னியாகும். காளிகாம்பாள் ஆலயம் கிழக்கு நோக்கி உள்ளது. அம்பாள் மேற்கு நோக்கி வீற்றிருக்கிறாள். ஆதிபராசக்தி தன்னை பல சக்திகளாக தோற்றுவித்த சித்தாடல் செய்து வருகிறாள். அந்த அபூர்வ சக்திகளுக்குள் ஒருவளே அன்னை காளிகாம்பாள். காளிகாம்பாளின் அவதாரம் நீலியாய், சூலியாய், காளியாய் உருவகப்படுத்தப்பட்டுள்ளது. கிராமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம், தும்பட்டம், வீண்பெருமை, தன்னிலை உணராமை போன்றவற்றை காளிகாம்பாளை வழிபட நாம் மனதிலிருந்து நீங்கச் செய்யலாம். அன்னை காளிகாம்பாளிடம் பாரதியார் போன்று உரிமையோடு பேசி மனதை பறிகொடுத்தால் நிச்சயம் அவள் பக்தர்களின் உள்ளத்தை பக்குவப்படுத்துவாள். காளிகாம்பாள் அருள்புரியும் இத்தலத்தில் இந்திரன், குபேரன், விராட் புருஷனான ஸ்ரீ விஸ்வகர்மா ஆகியோர் போற்றி துதித்துள்ளனர். காளிகாம்பாள் அவதரித்த இடத்தை நம் முன்னோர்கள் சொர்ணபுரி என்று பெயரிட்டு அழைத்து வந்துள்ளனர். நாகலோக கன்னிகளும் தேவலோக கன்னிகளும் அன்னை காளிகாம்பாளை வழிபட்டு பூர்வ ஜென்ம புண்ணியங்களை அடைந்தனர். காஞ்சி விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள், பன்றிமலை சுவாமிகள், காயத்ரி சுவாமிகள், தவத்திரு ராமதாசர் உள்ளிட்ட பல மகான்கள், ஆன்மீக பெரியோர்கள் காளிகாம்பாளை வழிபட்டு பேறு பெற்றுள்ளனர். பௌர்ணமி தோறும் இரவு 7 மணிக்கு அம்பாளுக்கும் ஸ்ரீ காயத்ரி தேவிக்கும் கூட்டு வழிபாடும் பூஜையும் நடைபெறும். இத்தலத்தில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மாலை 5 மணிக்கும், ஞாயிறு தோறும் காலை 10 மணிக்கும் சிறுவர்களுக்கான நீதி போதனை மற்றும் ஆன்மீக வகுப்பு இலவசமாக நடைபெறுகிறது. காளிகாம்பாள் கோவிலில் 18/7/2014 தொடங்கி 9 வெள்ளிக்கிழமைகள் ஆடி திருவிழாவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இத்தலத்தில் வெள்ளிக்கிழமை தோறும் கன்னி பூஜையும் கோபூஜை, திருவிளக்கு பூஜை நடத்தப்படுகிறது. இத்தலத்தில் நடைபெறும் சுவாசினி பூஜை சிறப்பு மிக்கது. இந்த பூஜை சுமங்கலிக்கு விசேஷ அருள் தருவதாகும். இதற்காகவே சென்னையில் வேறு எங்கும் இல்லாதபடி இத்தலத்தில் சுவாசினி சங்கமம் அமைக்கப்பட்டுள்ளது. இத்தலத்தில் அமாவாசை தோறும் ஸ்ரீ காயத்ரி தேவிக்கும் விஸ்வ பிரம்மாவுக்கும் விஸ்வகர்ம வழிபாட்டு குழு சார்பில் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்படுகிறது. காளிகாம்பாள் மொத்தம் 12 அம்சங்களை கொண்டவள். அதில் ஒரு அம்சம் காஞ்சிபுரத்து காமாட்சி அம்மனாகும். இத்தலம் இரு பிரகாரங்களை கொண்டது. உள்பிரகாரத்தில் அருணாச்சலேஸ்வரர், நவக்கிரகங்கள், வள்ளி தெய்வானை சமேத முருகர், ஸ்ரீ வீரபாகமங்கர், அவர் சீட சித்தையா, ஸ்ரீ கமடேஸ்வரர், ஸ்ரீ துர்கா, ஸ்ரீ சாமுண்டேஸ்வரர், பைரவர், பிரம்மா, சூரிய சந்திரர்கள் உள்ளன. வெளிப்பிரகாரத்தில் சித்தி விநாயகர், கொடிமரம், வடகதிர்காம முருகன், ஸ்ரீ சித்தி புத்தி விநாயகர், ஸ்ரீ காயத்ரி, ஸ்ரீ துர்கா, யாகசாலை, ஸ்ரீ நடராஜர், மகாமேரு, வீரபத்ர மகா காளியம்மன், ஸ்ரீ நாகேந்திரர், ஸ்ரீ விஸ்வபிரம்மா சன்னதிகள் அமைந்துள்ளன.
திருமணமாகி குழந்தை இல்லாதவர்கள் ஸ்ரீ காளிகாம்பாள் கருவறையில் உள்ள மூலவருக்கு மஞ்சளால் அபிஷேகம் செய்து அந்த மஞ்சளை பயன்படுத்தி வந்தால் விரைவில் பலன் கிடைக்கும். செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் ராகு காலத்தில் எலுமிச்சை பழம் தீபம் ஏற்றி வழிபாடு கூடுதல் நன்மை தரும். இத்தலத்தில் மேற்கு நோக்கிய நிலையில் உள்ள ஸ்ரீ ஆஞ்சநேயரை வழிபட்டால் நினைத்த காரியம் கைகூடும் என்பது நம்பிக்கை. இத்தலத்தில் தம்புச்செட்டி தெருவில் உள்ள கிழக்கு கோபுரவாசல் குணவாயில் என்றும் அரண்மனைக்காரன் தெருவில் உள்ள மேற்கு வாசல் குடவாயில் என்றும் அழைக்கப்படுகிறது. சைவம், வைணவம், சாக்தம், கௌமாரம், கானாபத்தியம், சௌரம் ஆகிய 6 சமயங்களுக்கும் பொதுவானவளாக காளிகாம்பாள் இயங்குகிறாள். இத்தலம் சிவனும் சக்தியும் அருள்பாலிக்கும் தலமாக கருதப்படுகிறது. இத்தலத்தின் உற்சவர் பெயர் பெரிய நாயகி ஆகும். காளிகாம்பாள் தலத்தில் உள்ள ஒவ்வொரு சன்னதியும் பகுதியும் வாஸ்து முறைப்படி அமைக்கப்பட்டுள்ளது. இத்தலத்தின் வடமேற்கு பகுதியில் அகோர வீரபத்திர சுவாமி உள்ளார். பௌர்ணமி தினத்தன்று அவருக்கு வெற்றிலை மாலை சார்த்தி வழிபட்டால் பில்லி, சூன்யம், ஏவல் பிரச்சனை போன்றவை விலகிவிடும். உள்ளம் முருகுதையா முருகா என்ற டி.எம். சவுந்தரராஜன் பாடிய பாடலை கேட்டிருப்பீர்கள். மிகவும் இனிமையான அந்த கந்தன் பாடலை இயற்றியவர் ஸ்ரீ ஆண்டவன் பிச்சை என்பவர் ஆவார். 1952ஆம் ஆண்டு அவர் காளிகாம்பாள் கோவிலில் உள்ள வட சுதிர்காம முருகப்பெருமான் சன்னதி முன்பு அமர்ந்து இந்த பாடலை பாடினார். இத்தலத்தின் தலவிருட்சமாக மாமரம் உள்ளது. இங்கு குங்கும லட்சார்ச்சனை கடந்த 50 ஆண்டுகளாக தொடர்ந்து நடந்து வருவது குறிப்பிடத்தக்கது. காளிகாம்பாளை முறைப்படி தியானித்து வழிபடுவர்கள் நிச்சயம் செல்வந்தர்கள் ஆகிவிடுவார்கள் என்ற நம்பிக்கை உள்ளது. கோவிலின் வாசலில் இருக்கும் கிழக்கு ராஜகோபுரம் 1983ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. இந்த கோவில் கடற்கரையில் இருந்தபொழுது காளிகாம்பாள் மிகவும் உக்கிரமானதாக இருந்தாகவும் தம்பிச்செட்டி செருவுக்கு மாறிய பிறகு சாந்தமாகிவிட்டதாகவும் கூறப்படுகிறது. காளிகாம்பாளுக்கு நெய்தல் நில காமாட்சி என்று ஒரு பெயர் உண்டு. மச்ச புராணம், வாமன புராணம், கூர்ம புராணம், லிங்க புராணம், பவிஷ்ய புராணம் ஆகிய புராணங்களில் இந்த கோவில் பற்றிய குறிப்புகள் உள்ளது. இந்திரன், குபேரன், வருணன், வியாசர், பராசரர், அகத்தியர், ஆங்கிரேசர், புலஸ்தியர், விரட்ட புருஷன், விஸ்வகர்மா ஆகியோர் இத்தலத்தில் வழிபட்டுள்ளனர். புராணங்களில் இத்தலம் சொர்ணபுரி, பரதபுரி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்தலத்துடன் தொடர்புடைய சரித்திர சிறப்பு பெற்ற நிகழ்ச்சிகள் கோவிலில் அதை சிற்பங்களாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. இத்தலத்தில் வழிபட்டால் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மனையும் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரரையும் வழிபட்ட பலன் கிடைக்கும். சிவனுக்கும் பார்வதிக்கும் ஏற்பட்ட ஊடலை பிரதிபலிக்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஆருத்ரா தரிசனம் முடிந்து சிவன் பார்வதி திரும்பி வரும்போது ஊடல் உற்சவம் நடத்தப்படுகிறது. விராட்ட புருஷ விஸ்வகர்மா சன்னதியில் வழிபடும்போது ஓம் தேவதேவா மகாதேவா விஸ்வபிரம்மா ஜகத்குருவே நம என்று சொல்லி வழிபாடு செய்யலாம். இத்தலத்தில் பூந்தேர், கிண்ணித்தேர், வெள்ளித்தேர் என்று 3 வகையான தேர்கள் உள்ளன. இத்தலத்தில் மொத்தம் 33 பஞ்சலோக சிலைகள் உள்ளன. தொல்பொருள் ஆய்வுத்துறையினர் இதை பதிவு செய்துள்ளனர். இந்த கோவில் உள்ளது போன்று இந்தியாவில் வேறெங்கும் எந்த தலத்திலும் கிண்ணித்தேர் இல்லை. தினமும் இரவு இத்தலத்தில் நடக்கும் அர்த்தஜாம பூஜை மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அம்பாள் முன்பு அனைவரும் ஒன்றுதான் என்பதை உணர்த்தும் வகையில் இவ்வாலயத்தில் தரிசனத்திற்காக யாரிடமும் சிறப்பு கட்டணம் வசூலிப்பது இல்லை. யாராக இருந்தாலும் வரிசையில் வந்துதான் அம்பாளை வழிபட வேண்டும். இத்தலத்தில் பக்தர்கள் யாரும் இரவில் தங்க அனுமதிக்கப்படுவதில்லை. சமீபத்தில் இத்தலத்துக்கு அருகில் உள்ள சுமார் 3 மனைகள் சுமார் 2 கோடி மதிப்பில் வாங்கப்பட்டுள்ளன. அந்த இடத்தில் தற்போது ஆலய விஸ்தரிப்பு பணி நடந்து வருகிறது. தினமும் இத்தலத்தில் 3 கால பூஜைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. மற்ற மாதங்களை விட கார்த்திகை மாதம் இத்தலத்தில் கோலாகல பூஜைகள் நடத்தப்படும். அதுவும் காளி பிறந்த தினமான கார்த்திகை அமாவாசை தினத்தன்று காளி ஜெயந்தி விழா மிக சிறப்பாக நடைபெறும். இத்தலம் தோன்றி சுமார் 3000 ஆண்டுகள் இருக்கலாம் என்று நிபுணர்கள் கணக்கிட்டுள்ளனர். தமிழ்நாட்டில் இருந்து மட்டுமின்றி வெளிநாடுகளில் இருந்தும் பலர் இத்தலத்துக்கு வந்து செல்கின்றனர். காளிகாம்பாள் சன்னதி முன்பு 12 கால் மண்டபம் இருக்கிறது. அந்த மண்டபத்தில் சிறிது நேரம் அமர்ந்து தியானம் செய்தால் மனதிற்கு புத்துணர்ச்சி கிடைக்கும். கோவில் இருக்கும் முகவரியானது நம்பர் 60 சன்னதி தெரு நம்பர் 212 தம்புச்செட்டி தெரு, மண்ணடி, பிராட்வே. நண்பர்களை தெரிந்து வாழ்வில் வளம் பெற வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.